கோவிந்தா கோவிந்தா कोई भी करना கோபால கண்ணா கோபால கண்ணா कृष्णाल मुड़िए கிருஷ்ணமூர்த்தியே கிருஷ்ணமூர்த்தியே मत सोता மதிசூதனா மதிசூதனா कड़ा सोता கடா சூத்தா டேய் கடா சூத்து எனக்கு இருக்குதா உனக்கு இருக்குதா நல்லா பாரு कुसुट मुतिए கிருஷ்ணமூர்த்தியே கிருஷ்ணமூர்த்தியே स्वामी பெருமாளே சாரி வாங்கய்யா யா மாதவா திருப்பதி எப்படியே வந்தா எப்படி என்றால் என்னை யார் நினைக்கிறார்களோ அந்த இடம் வந்து விடுவேன் நான் சாமி என் தங்கை நினைத்தால் நான் வந்து விட்டேன் என் தங்கைக்கு ஆபத்து என்றால் விரைவாகவே வந்து நான் காத்தருவேன் அதுதான் இந்த கோபாலக்கண்ணன் அருள் கோபாலக்கண்ணன் சாமி ஆமா திருப்பதியில இருந்து வந்துக்கிறேன் சாமி வந்திருக்கிறேன் வெங்கடேஷ் பெருமாளே எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து உன் கோயில காணிக்க செலுத்துறாங்க உண்டியில காணிங்க செலுத்துறாங்க கோடான கோடி ஜனம் பக்தர்கள்லாம் உன்னை நாடி வராங்க திருப்பதி என்ன தேடி வர பஸ்ல வந்த துட்டு செலவாது நந்தே வந்து கையில் கட்சி காணிக்க எத்தனை உண்டில போறாங்க சாமி உண்மைதான் இவ்வளவு துட்டு வச்சிருக்கிற சாமி நிறைய பணம் இருக்குது என்கிட்ட கடவுள்லே பணக்கார கடவுள் யாருன்னா வெங்கடேஷ் பெருமாள் தான் உண்மைதானா முருகர் இல்ல சிவபெருமான் இல்ல அவரு விநாயகர் இல்ல கடவுள்ல பேர் போன கடவுள் அதுக்கு என்ன இப்போ இவ்வளவு துட்டு வச்சிருக்கிற பணம் இருக்குது என்கிட்ட இவ்வளவு துட்டு வச்சிருக்கிற ஒரு 300 ரூபாய் சட்டுக்கு கெதி இல்லையா சாமி 300 ரூபாய் சட்டை வாங்கி போடணும் நானா பேசும்போது கை நீட்டு அடிக்கிற பெருமாளே ஒரு 300 ரூபாய் சட்டை வாங்கி போடணும் தானே சாமி இவ்வளவு தூரம் வந்துக்கிறீங்க மாதவா நீ என்ன பத்தி தவறா நினைக்கிற இவ்வளவு பணம் இருக்குது நீ சட்டை போடாம வர்றிய நாங்க மானிட பிறவியே நல்லா ட்ரெஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ற நீ காசு இல்லாதவன் நான் காசு எடுக்கிறேன் ஆனால் நீ வந்து மானிட பிறவி நான் வந்து தெய்வ பிறவி தெய்வ பிறவி ஆடை அணிந்தால் உனக்கு ஆடை இல்லாம போய்விடும் என்பதற்காக நான் இவ்வண்ணமாக இதுதான் என்னுடைய ஆடை ஆவணங்கள் இல்லனா சரவணா ஸ்டோர் மூடுறோம் சாமி டேய் நீ துணியா உன் Dress எப்படி என் Dress எப்படி பாரு சாமி இதெல்லாம் என்னது இதுனா சாமி சுடிதார் பேண்டா சாமி அத ஊரா இது என்னதுடா இதுவா இதுனா சாமி 5 ரூபாய் அதான் மணிங்க என்ன மணி காலையில வரானே 10 கிராம் சிக்கமுடி 10 ரூபாங்க 100 கிராம் சிக்கமுடி 100 ரூபாங்க மயிரை கொடுங்க கொண்டா நல்லுங்க டேய் அப்படியே வந்தா பெருமாளே கடவுள்டா நான் திருப்பதிக்கு நான் வரேன்னா ஃபர்ஸ்ட் வாரத்துல இருந்து 7 வாரம் வரைக்கும் நண்டு வராங்க உண்மைதான் இவ்வளவு ஜனத்தை திரும்ப குடோன்ல போறேன் உனக்கு என்ன கொழுப்பா சாமி டேய் எனக்கு கொழுப்பு கிடையாது என்னடா பேசும்போது அடிக்கிற டேய் பச்சை அனுப்புனேன் நானு குடோன்ல ஏன்டா போறேன் என்னம்மா இவனுக்கு கொழுப்பானடா நான் டேய் கடவுள் அது போல அடிக்கூடாது கடவுள் நீ ஏன் குடோன்ல போற வர தர்சனம் கொடுத்து அனுப்ப தரவனி வாய் சொல்லு வாயில இருக்குது அடிக்கிற பத்தியா உன்னை வச்சு பெருமாளே ஏடா நான் ஏன் அப்பேற்பட்ட சேவை செய்யறேன்னு உனக்கு தெரியும் அதுதான் அம்மால உனக்கும் ஐயா உன்னை பார்க்கறதுக்கு நாங்க கோடி பக்தர் வர்றோமே எங்களை குடோன்ல போறேன் நியாயமானு கேட்கறேன் நியாயமான வார்த்தை தான் நீ எது பேசினாலும் வாயால பேசு கையால பேசாத சாமி வாயால பேசணும் கையால பேசக்கூடாது குடோன்ல திரும்ப போறேன் இங்க வா சாமி இருட்டு போவாத கூடு நிமித்துருவேன் ஏய் நான் வரும்போது அடிக்கிறேன் வா சாமி மாவு இவர் ஆந்திரால இருக்கிறாரு ஆந்திரால இருந்து சாமி சந்திரபாபு நாயுடு கிட்ட சொல்லிட்டு ஓய்வு துண்டு 4000 கொடுக்க வச்சு எங்க தமிழ்நாடு துணி ஆந்திரால கொடுக்குறேன் உனக்கு என்ன அவ்வளவு கடவுள் தான் அது ஓய்வு துட்டு கொடுக்குறது யாரா சந்திரபாபு நானா கொடுக்குறான் முதலமைச்சர் தந்தது நீ இந்த துட்டெல்லாம் அந்த கோயில தேவஸ்தானத்துல துட்டெல்லாம் அவரு தான் எடுத்துட்டு போறாரு சாமி அவர் எடுத்துட்டு போறாரு அவர் பணம் அவர் எடுத்துட்டு போறாரு பொம்பளைங்க அவங்க ஒருத்தர் நகை போறவங்க ஊரை மட்டும் தாலியா கூட அர்த்தம் உண்டில போறாங்க ஐயோ தாலியா இருக்கிற பாஜானா தாலியா கூட உண்டில போட்டுக்கிறாடா அது நான் வச்சுக்கணும்
வா சாமி. மாதவம் என்ன பத்தி தவறாக என்ன வேண்டாம். நான் அப்பேற்பட்ட கடவுள் கிடையாது. ஒருவரை வாழ்விப்பிட தவிர அவர்கள் மாங்கலித்தை நான் பறிக்க மாட்டேன். அப்படியே கொஞ்சம் கடவுள் நான் என்ன பார்த்து தாலி அறுக்கிற கடவுள்னு சொல்றேன். நியாயமா சாமி. ஏன்னா ப்ரோ சொல்லு ப்ரோ நீ அப்படி இருக்க நேரத்துல என் விளக்கத்தை நான் சொல்ல வேண்டும். என்ன சொல்ற நீ எல்லாரும் இவன் பக்கமே பேசுங்களா அம்மா? கடவுளை பக்கம் யாரும் பேச மாட்டீங்களா? அவங்களே சொல்லிட்டாங்க எல்லாரும் இந்து தான் யாரோ ஒருத்தருக்கு தான் கிருஷ்ணனா இருப்பாங்க, மிச்ச பேரில் இந்து இருக்கிறாங்க. வேடியஸ் பெருமில்ல இங்கே அடிச்சு கொண்டு சாவடிச்சிரு அப்படின்னு. என்ன சாவடிக்க உன்னால முடியுமாடா? மா திருப்பதியில் வரமே இவர் என்ன பண்ணுறாரு, எங்கேருந்து வராங்க? பெரம்பூர், மீஞ்சூர், ஏலாவூர், கும்மிடி பூண்டி, இந்த பக்கம் என்ன ஊர் இது பெரம்பூர், எங்க வெளிநாட்டுக்கு கூட வராங்க. எவ்வளோ ஜனம் வந்து பார்க்குது. போலீஸ்காரன் ஜெருகண்டின்றா. நீ யாரு? நீ யார்? ஹெல்மெட் காண்டிச்சு போட்டுக்கோ. பெரியம்மா நீ கேளாம் குறி பாட பார்த்தது. நீ அவனை உஸ்பேத்து எவ்வளவு பொட்டல பத்தலன்றாங்களா? லட்டுல நெய்ய கலக்காத மாட்டு கோயில கலக்கிறேன். அது தவறான புகார். அது போல தவற நினைக்காது. என்ன பத்தி அது போல செய்ய மாட்டாங்க. ரொம்ப பிடிக்கும். ஏன் ஆயிரா என்ன அடிக்கிறா நீ ஆயிரா? என்ன விஷயம்? எங்க அம்மா அப்பத்துல இருந்து சொல்லும், என்ன குழந்தைய பெற்றதுல இருந்து எப்பா 10 வருஷமா குழந்தை இல்லாத எத்தனையோ கோயில் கொடுத்த சொத்தனேன். ஆமா, பெருமாள் கோயிலை விட்டு எல்லாம் கோயில சொத்தனேன். எனக்கு குழந்தை பிறகுல பெருமாள் கோயில் எனக்கு போய்தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சுப்பா. நல்ல விஷயம் தானடா. என்ன எப்படா கும்பிட நீ கடவுளா? கம்யூனிட்டி எல்லாம் நடிக்கிறான். பெருமாளை கும்பிட்டு தான் நான் புள்ள பிறந்தேன். அதுதான் என் பேர் வந்து கிருஷ்ணன் வச்சாங்க. அது சரியில்லைன்ட்டு இப்போ என்னுடைய விளக்கத்தை நான் தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். நான் எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், இந்த கலியுகத்திலே நான் கண்ணனாக எதுக்காக அவதரித்தேன். எனக்கு ஒரு வாரம் கூட சாமி. சாமி பெருமாளை கொஞ்ச நேரம் நான் என்ன பேச முடியும்? உன்னை பேச வர சாமி. எனக்கு ஒரு வாரம் கொடுத்து நான் போயினேங்கிறேன். என்ன வர வேண்டும் கேளு, தடையில்லாம தருகிறேன். எனக்கு 3 பொம்பளை பசங்க, 3 பெண் குழந்தை. எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு சாமி. கல்யாணம் ஆயிட்டு 3 பொம்பளை பசங்க பண்றாங்க, 3 பொண்ணு. நீ பப்புனா மாடுகிட்டு பேசுங்கடா. 3 பொண்ணுன்னு சொன்னா பெரியம்மா நல்லா இருக்கிற. 3 பொண்ணுன்னு சொன்னா கல்யாணம் ஆகாது 3 குழந்தை பிறகுமா? 3 குழந்தை போச்சா அப்புறம் கல்யாணம் ஆச்சான். இத கதை யாரா உங்களுக்கு யார கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அதாவது வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய பெற்று அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? சரி உன் இஷ்டம் போல நடக்கட்டும். 3 குழந்தை அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 3 குழந்தை பிறந்தவனு தான் நான் தாலியை கட்டினேன். அங்க போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது கல்யாணம் நோட்டீஸை கொடுன்னு கேட்டாங்க. ஆமா, அப்புறமேட்டா அவங்க எதிர தாலி அவங்க குழந்தை காய்ச்சல் தாலி கட்டி நோட்டீஸ் அது கொடுத்தவங்க தான் என் பொண்ணு ஸ்கூல்ல சேர்த்தாங்க. நீ எப்படின்னா பேசுவோம். 3 பொம்பளை பசங்க எனக்கு சாமி. என் பொண்ணாட்டி எதிர் வீட்டுக்காரி பொம்பளையோ சாமி. பெருமாளை நீதான் சொன்ன பெருமனை கூப்பிட வந்துடு. 3 பெண் குழந்தை, 3 பொண்ணு எனக்கு. சரி, எதிர் வீட்டுக்காரிக்கு ஒரு ஆம்பளை புள்ள பார்த்துட்டு ஒரு ஆண் குழந்தை. என் பொண்டாட்டி எப்பயுமே தூக்கின்னு கொஞ்சம் வழக்கம். ஏன்னா உன் பொண்டாட்டிக்கு ஆண் குழந்தை இல்ல, ஆம்பளை புள்ள இல்ல, அதனால ஆசை தூக்கின்னு கொஞ்சம். அவளை என் பொண்டாட்டியா 100 நாள் வேலைக்கு போயிடறாங்க. ஆமா, ஏதோ சண்டை வந்துக்குது. நாளிலேருந்து என் குழந்தை தூக்காதுன்னு அவ சொல்லிட்டுக்கிறான். இருக்கலாம். என் பொண்டாட்டி ஒரு வாரமா இதுங்கிறான், ஒரு புள்ள வேணும்னு. சாமி நீ சமாதானம் கொடுக்கறது. நான் டெய்லி கூத்துக்கு வந்து கொடுக்க முடியல, அதனால தான் சாமி உன்னாடி வந்துக்கிறேன். சரி, நான் என்ன செய்யணும்?
எங்க பொண்டாட்டி நம்மளுக்கு ஒண்ணு மித்து விடல சாமி. ஆமா 300 ரூபாய் ஓலை 200 ரூபாய் கொம்பளை முடிச்சு ஒரு கதவு ஒண்ணு அடிச்சு வீட்டுல கழுத்துட்டாங்க. பொம்பளை பசங்க 3 பசங்க 10 இருப்பாங்க. என் பொண்டாட்டி இப்படி 10 இருப்பா சாமி. பெருமாள் எவ்வளவு ஒரு வேதனை நான் பேசினீங்கன்னா அவ்வளவு வாட்டமா ஜாம் பண்ணிடுறான் சாமி. அவருடி ஏடா தொடர்ந்து நாடகம் நீ பாடுனா ஒரு அடி பாடாத. நம்ம கொஞ்ச நாள் பேசுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் விடலாங்க அவருக்கு. என்னடா பண்ணிக்கிறீங்க? என்னவா பாட்டு என்னவா அவரு விடு. சரி புறப்பட்டு போலாம் சொல்லிட்டு போயிரு சாமி. காமெடி விட்டாங்க. நான் பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணை கொடுத்துரு சாமி. வர கொடுக்குறா கொஞ்சம் பிறக்கமா போலாம். அப்படி இருக்க நேரத்தில் நான் வந்த விளக்கம் செலுத்த வேண்டும் அல்லவா? எப்படி என்றால் பாண்டவருக்கு கௌரவிக்கும் 12 வருஷம் பாண்டவரை துரியோதனன் சூழ் சொக்கட்டமாடி 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கணிக்க வைத்தான். பாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்துக் கொண்டார்கள். முடிந்து விட்டது. துரியோதன கூட்டம் அனைவருமே மாண்டு விட்டார்கள். இதுக்கு முன்பதாக துரியன் இந்திராபுரி நாட்டையும் அஸ்திராபுரி நாட்டையும் இருவர் பாகத்தை ஒருவரை ஆண்டு கொண்டு வந்தான். ஆனால் இப்பொழுது இந்த சொத்தானது யாருக்கு சேர வேண்டும்? துரியோதனுக்கு. துரியோதன கூட்டம் மாண்டு விட்டாங்க. ஆனால் இருப்பது பஞ்ச பாண்டவர்கள் ராஜாக்கள். ஐவர் ராஜாக்கள் முதல் பிறந்தவன் தர்மபுத்திர மகாராஜன். இந்த இந்திரா பிரசனமும் அத்தினாபுரமும் யாருக்கு சேர வேண்டும்? தர்மராஜாக்கு பட்டாபிஷேகம் சொல்ல வேண்டும். ஆகையால் அப்பேற்பட்ட தர்மனுக்கு பட்டாபிஷேகம் சொல்ல வேண்டும் என்றால் ஜலம் கொண்டு வர வேண்டும். ஜலம் கொண்டு வர வேண்டாம். என் தங்கை திரௌபதியை நான் கண்டறிந்து இந்த விஷயம் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டும். புறப்பட்டு போகலாம். தங்கை திரௌபதி I got a